வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இறப்பதற்கு முன்னரே தனது மரணச் சடங்கு தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித்த தேவரபெரும அறிவிப்பு. பயணிகளின் வசதி கருதி இன்றும் விசேட பேருந்து மற்றும் ரயில் சேவைகள் முன்னெடுப்பு. மே மாதம் 1ஆம் தேதி முதல் நெடுஞ்சாலை கடமைகளில் ஈடுபடுமாறு போலீசாருக்கு உத்தரவு. செய்திகள் தொடர்கின்றன. ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை உத்தியோகத்தர்களின் வெளிநாட்டு பயணங்களுக்கான விடுமுறைகளை அனுமதிக்கும் அதிகாரம் மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 6 மாதங்கள் மற்றும் அதற்கு குறைவான காலப்பகுதிக்கான குறுகிய கால வெளிநாட்டு பயணங்களுக்கான விடுமுறைகளை மாகாண கல்வி பணிப்பாளர்களை அனுமதிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தீர்மானம் கல்வி அமைச்சினால் எடுக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சினூடாக மேற்கொள்ளப்படும் வெளிநாட்டு பயணங்களுக்கான விடுமுறை கோரிக்கைகளை பரிசீலனை செய்வதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இதனால் ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை சார் உத்தியோகத்தர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தனர். இதனை கருத்தில் கொண்டு வெளிநாட்டு பயணங்களுக்கான விடுமுறை மற்றும் விடுமுறையை நீடித்தல் உள்ளிட்ட அனுமதி வழங்கும் அதிகாரம் மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறைகள் தொடர்பிலான தகவல்கள் கோரப்படும் போது அவை குறித்து தாமதமின்றி தகவல்களை வழங்கக்கூடிய முறைமையொன்றை உருவாக்கிக் கொள்ளுமாறு மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு கல்வி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. 6 மாதங்களுக்கு மேற்பட்ட வெளிநாட்டு பயண விடுமுறை அனுமதி கோரல்கள் கல்வி அமைச்சிடம் முன்வைக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டை முன்னிட்டு கிராமங்களுக்கு சென்ற பயணிகளின் வசதிகளுக்காக இன்றும் அதிகமான பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்காக நாடளாவிய ரீதியில் 9,000 பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை இன்று முதல் ரயில் சேவைகளும் வழமை போன்று இயங்கும் என ரயில்வே பிரதி முகாமையாளர் இந்தி பொலக்கே அறிவித்துள்ளார். நேற்றைய தினம் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித்த தேவரபெரும இணைய ஊடகம் ஒன்றிற்கு இறப்பதற்கு முன்னர் வழங்கிய காணொலி பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இக்காணொலியில் தனது இறப்பு பற்றிய விடயங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டுள்ளார். அவர் இறந்த நேற்று காலை இந்த காணொலி வெளியிடப்பட்டிருந்தது. அமரர் பாலித்த தேவரபெரும தனது மரணத்தின் பின்னர் தன்னை அடக்கம் செய்வதற்கான சமாதியையும் நிர்மாணித்துள்ளார். அத்துடன் தனது இறுதி ஊர்வலம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது பற்றியும் அவர் குறித்த காணொலியில் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தமக்கு கண்ணீர் விட தேவையில்லை எனவும் தெரிவித்துள்ளார். தனது இறுதி ஊர்வலத்தில் அழுகுரல் ஒலிக்க வேண்டியதில்லை எனவும் அதற்காக பாடல் ஒன்றை தாம் இயற்றியுள்ளதாகவும் அதனை ஒலிக்கச் செய்ய வேண்டும் எனவும் பாலித்த தேவரபெரும நேற்று வெளியிட்டுள்ள விசேட செவியில் தெரிவித்துள்ளார். தனது இளைய மகனிடம் சவப்பட்டியில் இருந்து கொண்டு பேசும் வகையில் குறித்த பாடல் வரிகள் இயற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மகனே, எனது சவப்பட்டியை தூக்கிச் செல்லும் போது உனது தோள்கள் வலித்தால் பெட்டியை கீழே வைத்துவிடு. உனது அன்னையின் மருந்து துண்டுகள் என்னிடம் உண்டு. அவற்றை எடுத்துச் சென்று மருந்து எடுத்துக்கொடு. இந்த காரிருளில் நான் செல்லும் பயணத்தில் உனது அண்ணாவை காலையில் தேடி கண்டுபிடித்து விடுவேன் என பாடல் வரிகளை அவர் இயற்றியுள்ளார். தமது பூத உடலை தாங்கிச் செல்வதற்காக சவப்பட்டியை தாமே உருவாக்கியுள்ளதாகவும் சவப்பட்டி கொள்வனவு செய்யும் பணத்தை கொண்டு ஏழை பிள்ளைகளுக்கு புத்தகங்களையும் உணவுகளையும் வழங்குமாறும் வீட்டாரிடம் கோரியுள்ளதாக பாலித்த தேவரபெரும அக்காணொலியில் தெரிவித்துள்ளார். தமது இறப்பின் பின்னர் மக்கள் கூடுவார்களோ இல்லையோ தமக்கு தெரியாது எனவும் மயானம் வரையில் பெட்டியை சுமந்து செல்வதற்கு ஏற்கனவே சிலருக்கு கூலி வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமது மத வழிபாடுகளின் அடிப்படையில் இறுதிக்கிரியைகளில் செய்யப்படும் பிரதான நடவடிக்கையையும் விரைவில் இறப்பதற்கு முன்னதாகவே செய்து முடிக்க உள்ளதாக அவர் நேற்றைய தினம் இறப்பதற்கு முன்னர் சமூக ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய விசேட செவியில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பாலித்த தேவரபெரும திடீரென உயிரிழந்த சம்பவம் இலங்கை வாழ் மூவின மக்களையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. மதுகமவில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று 2 மின் சுற்றுக்களை இணைக்கச் சென்ற போது மின்சாரம் தாக்கி நாகொட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். 1960ஆம் ஆண்டு பிறந்த பாலித்த தேவரபெரும ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் உறுப்பினரும் வனவிலங்கு ராஜாங்க அமைச்சரும் ஆவார். இவரது மகன் ஆகஸ்ட் 2015 டெங்கு நோயால் உயிரிழந்தார். அதன் பின்னர் இவர் கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளானார். 2016ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் மைத்திரிபால சிறிசேன சில மாற்றங்களை கொண்டு வந்து மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக்கிய போது உள்நாட்டில் ஏற்பட்ட மோதலால் 1 வார காலம் பாராளுமன்றம் இடைநிறுத்தப்பட்டது. நவம்பர் 15, 2018ஆம் ஆண்டு அன்று நாடாளுமன்ற அமளியின் போது பாலித்த தேவரபெரும கையில் ஒரு கத்தியை பயன்படுத்த முயன்றதான குற்றச்சாட்டிற்கு உள்ளானார். எனினும் பின்னர் அது கத்தியல்ல, கடிதங்களை திறக்கும் ஒரு பொருள் என தெரிய வந்தது.
ஜூலை 2016 9 குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்க்க மறுத்தபோது அந்த அதிகாரிகளை கட்டாயப்படுத்தி குழந்தைகளை சேர்க்குமாறு உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்கியிருந்தார். அப்படியும் அவ்வதிகாரிகள் 9 குழந்தைகளையும் அரசு பாடசாலையில் சேர்க்காத நிலையில் அவர் அரசு பாடசாலையில் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இச்சம்பவத்தின் பின்னரே மாணவர்கள் பாடசாலையில் தரம் 1 அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இதேவேளை 2020 ஆண்டு கொரோனா தொற்று நோய் பரவிய காலத்தில் கொரோனா தொற்று காரணமாக மூடப்பட்ட அட்டலுகம கிராமத்தின் மக்களுக்கு நேரடியாக சென்று உணவுப் பொருட்களை விநியோகித்திருந்தார். இனக்கலவரங்கள் ஏற்படும் போது இனவாதிகளிடமிருந்து காப்பாற்ற களமிறங்கிய ஒருவராகவும் பாலித்த தேவரபெரும திகழ்கின்றார். அத்துடன் வடக்கில் வெள்ளம் ஏற்பட்ட போது பாலித்த தேவரபெரும அங்கு சென்று உதவிகளை செய்து தமிழ் மக்கள் மனங்களிலும் இடம் பிடித்திருந்தார். ஒரு அரசியல்வாதி என்பதை தாண்டி மனித நேயத்தோடு மக்கள் மனதை ஈர்த்தவராக பாலித்த தேவரபெரும இருந்து வந்த நிலையில் அவரது மறைவு மூவின மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. முன்னாள் அமைச்சர் பாலித்த தேவரபெரும நேற்று பிற்பகல் மரணமடைந்துள்ளதாக அவரது குடும்ப உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அவர் தனது தனியார் தோட்டத்தில் வேலை ஒன்றில் ஈடுபட்டிருந்த போது மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்துள்ளார். இவருக்கு தற்போது 64 வயது என்பதுடன் இவரது சடலம் களுத்துறை போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. பாலித்த தேவரபெரும தனது தனியார் தோட்டத்தில் உரமிடும் வேலை செய்து கொண்டிருந்த போது அத்தோட்டத்தில் மின் விளக்குகளுக்காக பல இடங்களில் மின்சாரம் எடுக்கப்பட்டது. இந்நிலையில் அவர் தெரியாது மின் வடத்தை மிதித்ததில் மின்சாரம் பாய்ந்து கீழே விழுந்தார். இதனை அவதானித்த தொழிலாளர்கள் உடனே வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளித்த போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக பாலித்த தேவரபெருமவின் மூத்த சகோதரரின் மகன் அருண் தேவரபெரும தெரிவித்துள்ளார். இந்த வருட புத்தாண்டு காலத்தில் அதிவேக வீதிகளின் வருமானம் 80 மில்லியன் ரூபாவால் அதிகரித்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருமான அதிகரிப்பு மிக கணிசமாக உயர்வடைந்துள்ளதாகவும் அதன் பணிப்பாளர் நாயகம் பிரியந்த சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 10ஆம் திகதி முதல் 15ஆம் திகதி வரையான 6 நாட்களில் அதிவேக வீதிகளின் வருமானம் 235 மில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முட்டை விலை அதிகரிப்பால் பண்டிகை காலங்களில் கேக் உற்பத்தியை மேற்கொள்ளவில்லை என வெதுப்பக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் என்.கே. ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போது சந்தையில் முட்டை ஒன்று 55 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது. முட்டையின் விலை அதிகரிப்பு காரணமாக பண்டிகை காலத்தில் சுமார் 25% கேக் உற்பத்தி மாத்திரமே மேற்கொள்ளப்பட்டது என வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என்.கே. ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இதேவேளை மலைநாட்டு பகுதிகளில் பயிரிடப்படும் மரக்கறிகளின் விலை சந்தையில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். இந்திய பாலிவுட் திரைப்பட நடிகர் சல்மான் கானின் வீட்டிற்கு வெளியே துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படும் இருவரை ஏப்ரல் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மும்பை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இடம்பெற்றது. இதனையடுத்து நேற்று 24 வயதான விக்கி குப்தா மற்றும் 21 வயதான சாகர் பால் என்பவர்களை போலீசார் கைது செய்தனர். துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் பின்னணியில் செயற்பட்டவர்களை அடையாளம் காண்பதற்காக குற்றம் சாட்டப்பட்ட இருவரையும் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு தீர்மானிக்கப்பட்டது. எனினும் சந்தேக நபர்களை 9 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. அத்துடன் இவர்கள் இருவரும் குஜராத் மாநிலத்தில் உள்ள பூஜ் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் இருந்து 2 பேர் தப்பிச் சென்றுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. IPL 2024 கிரிக்கெட் தொடரில் நேற்றைய ஆட்டம் விறுவிறுப்பு மிக்க போட்டியாக இடம்பெற்றிருந்தது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதிக்கொண்ட இப்போட்டியில் ராஜஸ்தான் அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றுக் கொண்டது. இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வென்ற ராஜஸ்தான் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய கொல்கத்தா அணிக்கு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பில் சால்ட் 10 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். எனினும் இவருடன் களமிறங்கிய சுனில் நரேன் சிறப்பாக ஆடி சதமடித்தார். தொடர்ந்து வந்த ஆங்கிரிஷ் ரகுவன்ஷி 18 பந்துகளில் 30 ஓட்டங்களை பெற்று வெளியேறினார். நரேனுடன் விளையாடிய ஆண்ட்ரோ ரசலின் இணைப்பாட்டத்தினை தொடர்ந்து போட்டி முடிவில் கொல்கத்தா அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 223 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சார்பில் ஆவிஷ் கான் மற்றும் குல்தீப் சென் தலா 2 விக்கெட்டுகளையும் போல்ட் மற்றும் ஷாகல் தலா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 223 என்ற கடின இலக்கை துரத்திய ராஜஸ்தான் அணிக்கு துவக்க வீரரான யசஸ்வி ஜெய்ஸ்வால் 9 பந்துகளில் 19
ஓட்டங்களை குவித்து ஆட்டமிழந்தார். அடுத்து வந்த சஞ்சு சாம்சன் 12 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க ரியான் பெராக் 34 ஓட்டங்களை குவித்து அணியின் ஓட்ட எண்ணிக்கையை சற்று உயர்த்தியிருந்தார். அத்துடன் தொடர்ந்து வந்த த்ருவ் ஜுரல், அஸ்வின் மற்றும் ஹெட்மேயர் சொற்ப ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தனர். ஒரு பக்கத்தில் விக்கெட்டுகள் வீழ்ந்த போதிலும் ஆரம்பத்தில் களமிறங்கிய யாஷ் பட்லர் சிறப்பாக சதம் கடந்தார். இவருடன் போவேல் அதிரடியாக ஆடி ஓட்ட குவிப்பில் ஈடுபட்டார். போட்டி முடிவில் ராஜஸ்தான் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 224 ஓட்டங்களை பெற்று 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொல்கத்தா சார்பில் ஹர்ஷித் ராணா, சுனில் நரேன் மற்றும் வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தனர்.